கரூர் விஷயத்துல டிவிகே மேல எவ்வளவு தவறு இருக்கு? தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து தவறு செய்றாங்க. அது என்னன்னா, விஜய், விஜய், விஜய். விஜய்ங்கிற ஒரு நபர் வந்து போதும். ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டுருவாங்கங்கிறது ஒரு விஷயம். அத கண்மூடித்தனமா நம்பியிருக்காங்க. உண்மையிலே அதுதான் நானும் நம்புறேன். காரணம் என்னன்னா, அந்த கட்சியில யாருமே புசி ஆனந்துக்காகவோ, ஆதவ அர்ஜுனாக்காகவோ, அத வந்து அந்த ஐஏஎஸ்ஸுக்காகவோ, இல்ல ராஜ்மோகனுக்காகவோ யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இவங்க அந்த கட்சியில இருக்காங்கங்கிறதுனால போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள்னால தான் ஒட்டுமொத்த மக்களும் போய் அந்த கட்சியில இருக்காங்க. கூட்டத்துக்கு போன கூட்டமும் இவங்க ராஜ்மோகன பார்த்துரலாம், இல்ல வந்து ஆதவ அர்ஜுனா பார்த்துரலாம்லாம் கிடையாது. விஜய் அவ்வளோதான். ஆனா விஜய்ன்னு ஒரு நபர் இருக்கும்போது, இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. மேனேஜ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. அப்ப மேனேஜ் பண்ணணும்னு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல திருச்சினா கே.என். நேரு. கே.என். நேருக்கு கீழ ஒன்றிய செயலாளரா, வட்டச் செயலாளரா, மாவட்ட செயலாளரா, பேரூர் செயலாளரா, வார்டு கவுன்சிலரா, லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்ட பதவிகள் இருக்கு. பொறுப்பாளர், அமைப்பாளர் என்னென்னமோ இருக்கு. பல அணிகள் இருக்கு. அந்த அணிகளின் தலைவன் இருப்பான். அதுக்கு தொண்டன் இருப்பான். அதுக்கு துணை அமைப்பாளர், இணை அமைப்பாளர் ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்கு. இவன் எல்லாரும் ஒரு மாநாடு நடக்கும்போது அதில வந்து பணி செய்வான். அவனுக்கு ஒரு திருவிழா மாரி. அவன் அந்த எடுத்து வேலைய போட்டு செய்வான். காரணம் அங்க ஃபண்ட் குடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட ஃபண்ட் இல்லாமல்லாம் இல்ல. உங்ககிட்டயும் ஃபண்ட் இருக்கு. அத தாண்டி வந்து நல்லா மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருக்காங்க ஒரு பட்சத்தில, நீங்க ஏன் அத வந்து மக்கள வந்து அ அது ஒரு கட்டமைப்புல கொண்டு வரக்கூடாது?